பிரைஸ் லார்ட். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதம் நம்ம சர்ச்சோட வாக்குத்தத்த வசனம் தெரியுமா? யாத்திராகமம் 15 அதிகாரம் 26. ஸோ நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஸோ He is the healer for us. கரெக்டா? ஸோ ஏசப்பா எந்த பலவீனங்களும் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லாதபடி பாதுகாத்தாரா? இந்த வருஷம் தொடங்கி உங்களுக்கு நிறைய சிக்னஸ் வந்திருக்கும், கரெக்டா? அநேக பலவீனப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நாளில் அதே பலவீனம் அதே வீரியத்தோடு அதே மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆண்டவர் நம்மளை ஹீல் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் அ பெஸ்ட் அண்ட் அ குட் ஹீலர். அவர் ஒருத்தர் தான் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர், இரக்கத்தினாலேன்னு சொல்லி பாடுவோமா? கருவில் இருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர், இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர், இரக்கத்தினாலே. தாங்கி நீ சொல்லுங்க, அதோட நிறுத்தல, சுகம் தந்தார் அவர். தாங்கி தாங்குகிறார். எதற்காக தப்புவிக்கிறார்? எதற்காக சுமக்கிறார்? சுகம் தரும்படியாக. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறீர், இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேய்ச்சி வருகிறீர். நன்றியான்னு சொல்லுவோமா? இதுவரைக்கும் வேண்டு நீர் சுமந்தீர், தப்புவித்தீர். முதிர் வயது வரைக்கும் நீர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறீரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பாவை பார்த்து பாடுவோமா? தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா, ஏசையா. 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 கருவில் இருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறீர், இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர். இது ஒரு ஜெபமான ஒரு பாடலா, ஒரு பிரேயரா நீங்க பாடுங்க. ஒருவேளை சோர்வா இருக்கீங்களா, பலவீனமா இருக்கிறீங்களா, துவண்டு போயிருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு தேவைப்படுதா? மனதளவுல இல்ல மைண்ட் அளவுல, சரீரத்துல ஒரு ஜெபமா இதை பாடும்போது ஆராதனை வேலையில ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். ஆராதனை வேலையிலேயே அவர் சுகம் தருவார். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசையா, சூழ்நிலைக்காக நன்றி, நன்றி ஐயா. இந்த நிலைமைக்காக நன்றின்னு நீங்க சொல்ல சொல்ல பலவீனங்கள் எல்லாம் தானாய் மாறி போகும். நன்றி, பலவீனத்தை மறந்து நன்றி ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும்
நல்மேய்ப்பராய் நீ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளுக்குள்ளாக என்னை அவர் கொண்டு போய் விடுகிறார். அப்பா உமக்கு நன்றி அப்பா. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். 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 அப்படியே எழுந்து நின்று அப்பா அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா இதுவரை எங்களை தாங்குனீரப்பா, எங்களை தப்புவித்தீர், எங்களை சுமந்தீர், எங்களுக்கு சுகமும் தந்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எனக்கு சுகம் தந்தீர். அவர் சரீர பிரகாரமான சுகத்தை மாத்திரம் தருகிற தேவன் அல்ல, ஓ நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தாராம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோட அருகிலேயே அவர் இருக்கிறாராம். நொறுங்குண்ட இருதயம், த புரோக்கன் ஹார்ட்டம் அவர் ஹீல் பண்றார், அவர் சுகப்படுத்துகிறார். சொல்லுங்க, எத்தனையோ பலவீனங்கள் சரீரத்தில் வந்தது மாத்திரமல்ல, மனதளவில் வியாதிப்பட்டோம்ப்பா அப்பா, இருதயத்தில் வியாதிப்பட்டோம்ப்பா. ஆனால் நல்லாயராய் பரிகாரியாய் எங்களுக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நன்றின்னு சொல்லுங்க. எத்தனை மனக்காயங்கள் இந்த மாதத்துல இருந்திருக்கும், இல்ல போன மாதத்துல எத்தனை மனக்காயங்களோடு முடித்திருப்பீங்க, எத்தனை சோர்வோடு முடித்திருப்பீங்க. இந்த மாதத்துல அவர் பரிகாரியாய் எழுந்திருக்கிறாரே, அவர் சுகம் கொடுத்தார் அல்லவா. வார்த்தையை அனுப்பி அவர் குணப்படுத்தினாரே, வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்தினாரே. கரங்களை உயர்த்தி அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்காமல் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி அவர் வந்தாராம். எந்த இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறதோ அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறாராம். பரலோகத்துல பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கேருபீர்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், நான் நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்தேனா அவங்க நடுவுல வந்து நான் வாசம் பண்ணுவேனா. I will live, I will dwell inside them. எதுக்காக? நான் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக இந்த பூமியில வந்தாரே. அத்தனை காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே, மனக்காயங்களை அவர் விட்டு விடுவாரா? சொல்லுங்க, ஏசப்பா என்னை சுகமாக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. என் காயங்களை எல்லாவற்றையும் சிலுவையில நீர் எடுத்து போட்டீரே, நன்றியப்பா. என் காயங்களுக்காக நீர் காயப்பட்டீரே, நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ பலிபீடமே, ஓ பலிபீடமே, எனக்காக தாகமாக
ஏங்கி நின்ற பலிபீடமே, என்னை குணமாக்கும்படியாக என் பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஓ பலிபீடமே, சரீர சுகத்துக்காக மாத்திரமல்லங்க, உங்க காயப்பட்ட இருதயத்தை குணமாக்கும்படியாக பரிகாரியாக ஆனவர் அந்த கேடானாரே. பலிபீடமே, கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து பலிபீடமே, பலிபீடமே, குணப்படுத்துங்கப்பா, பலிபீடமே, இருதயத்தை காயத்தை பாருங்கப்பா. பிள்ளைங்க சுகமாக்கப்படணும். நொறுங்குண்ட இருதயத்தை பாருங்கப்பா. புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நொறுங்குண்டு வந்திருக்காங்கப்பா. போக்கிடும் சுகப்படுத்துங்க ராஜா. பலிபீடமே, 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 பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே, ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே, எனக்காக பலியானீரே. பலிபீடமே, பலிபீடத்தில் வந்து அர்ப்பணிங்க. ஓ ராஜா, சிலுவையை நோக்கி பார்த்த முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. கரைகள் போக்கிடும், கரையெல்லாம் கண்ணீர்கள் துடைத்திடும், கண்ணீரை துடைத்திடும். கல்வாரி பலிபீடமே, கல்வாரி பலிபீடமே, கரைகள் நான் சுகமாய் வாழும்படியாக கண்ணீர்கள் துடைத்திடும், எனக்காக அந்த கல்வாரி பலிபீடமே, அலங்கோலமாய் தொங்குகிற இயேசுவை பார். நீ சுகமாய் வாழும்படியாக உன் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிர்வாணமாக அந்த கேடான என் இயேசுவை பார். அவன் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியார். சோர்ந்து போயிட்டீங்களாங்க, துவண்டு போயிட்டீங்களா? அவர் உங்க நடுவுல இருக்கலையா? வாசம் பண்ணுகிறாரா? இந்த வருஷம் சொன்னாரு, நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன்னு. துதிக்கிற ஜனங்கள் நடுவுல மாத்திரம் அல்ல, நொறுங்குண்ட இருதயத்தின் நடுவுல அவர் வாசம் பண்ணுகிறார். காயங்கள் எல்லாம் விட்டு கொடுங்க, கல்வாரியை நோக்கி பாருங்க. ஈட்டியால் விழாவிலே எனக்காக குட்டப்பட்ட என் நேசர் பலிபீடமே, இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது ஜீவ நதியாய். எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேசர் பலிபீடமே, ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேசர் பலிபீடமே, இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவ நதியாய். எப்படி நான் நன்றி சொல்வேன்? இரத்தமும் புறப்பட்டதே ஜீவ நதியாய். எப்படி நான் நன்றி சொல்வேன்? பலிபீடமே, பலிபீடமே, கரைகள் போக்கப்பட்டவர்களாக, கண்ணீர்
கண்ணீர்கள் துடைக்கப்பட்டவர்களாக, கல்வாரி ஓ, சுகம் பெற்றவர்களாக, ஓ, ஆவி ஆத்துமா சரீரத்துல கரைகள் தேவ சுகம் இறங்கட்டும் அப்பா. தண்ணீர்கள் இருதயத்துல தேவ சுகம் இறங்கட்டும். கல்வாரி காயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். எங்கள் பரிகாரியே, பலியானீரே, நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே, 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 பலிபீடமே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். எனவே அருமையான தேவனுடைய தாசன் அக்னி ஜெசாஸ் அவங்க இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா சொல்லுங்கள். வாய் திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணிருங்க. இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த 2வது சர்வீஸ்லையும் ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் தாங்க. உங்களுடைய வார்த்தையினால தான் என் வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய வார்த்தையினால தான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உருவாக்கப்பட்டு கட்டப்பட்டது மேலோங்கி நிற்கும் ஐயா. எனவே உடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து உடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அருமையான தேவதாசனை சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ளாக கர்த்தர் நீர் நிறைத்து நீங்கள் இடைப்படுங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் அருமையான தேவனுடைய தாசனை கரங்களை தட்டி நம்ம உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாலிபா ஆராதனை பிறகு பெரியவர்கள் எல்லாம் கம்பைன்டு அப்படி தானுங்க. சின்ன குட்டி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களைப் போல நான் சிறுவனாக இருக்கும்போது படிச்சுட்டு இந்த நாட்கள், படித்து கொண்டிருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய ஷார்ட் கமிங்ஸ், குறும்புத்தனம், அதே வேளையிலே நான் படிப்பு மேலே எவ்வளவு வெறித்தனமாக இருந்தேன், வைராக்கியமாக இருந்தேன், எப்படி நான் மேலே வந்தேன், அப்புறம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை எப்படி இழந்த, மறுபடியும் அதை எப்படி ரிக்கவர் பண்ண, எல்லாம் கம்பைன்டு. ஆமென். ஆக நான் ஆண்டவரே என்ன பேசுவது இந்த ஆராதனை என்றெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது தானியேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 7வது வசனம் 7வது 3-7. ஆமாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும். அல்லேலூயா. பிரதானிகளின் தேர்ட் வெர்ஸ் கொஞ்சம் டிஃபைன்மெண்ட். ராஜகுலத்தார்களிலும். ஆமென். நாமெல்லாம் ராஜகுலத்தார். அந்த 4 வாலிபர்களை குறித்து அவங்க லைஃப்பை குறித்து கொஞ்சம் டச் பண்ணுறேன். அதோடு ஆமென் சிலுவை குறித்தான காரியம், மற்ற ரட்சிப்பு, தேவன் சிலுவையிலே நமக்காக இயேசு தொங்கினதினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாத நன்மை எல்லாவற்றையும் கொஞ்சம் தொடுவோம். அப்போ ராஜகுலத்தார். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேச கைவர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து விடுவோம். ஹல்லேலூயா. ஸ்பீக் டு thine people. Bless Jesus name. ஆமென்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்னை நேசிக்கிறாருன்னு? இதில் என்ன சந்தேகம்? இது ஒரு கேள்வி அப்படின்னு. உண்மையாகவே சிலருக்கு இயேசு என்னை நேசிக்கிறது உண்மைன்னா, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு வேதனை? கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அப்படித்துள்ள அன்புகூர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி பிறகு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். ராஜ குலத்தாரிலும் அப்புறம் அந்த 1:3 யாதொரு மாசும் இல்லாதவர்கள். மாசுன்னு என்ன? மாசுன்னா அழுக்கு, கரை, பாவம் அப்படி. பிறகு அழகானவர்கள்னா அவங்க பிசிக்கலி தேவர் ஹேண்ட்ஸம். ஆனால் நாமும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணணும். அப்படி தானுங்க? ஸ்பிரிச்சுவலைஸ் ஆவிக்குரிய அழகு. அது எப்படி வரும்? ஆவிக்குரிய அழகு எப்படி வரும்? ஆவிக்குரிய அழகு எப்படி வரும்னா, அழகானவர் நமக்காக அழகை இழந்து சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆவிக்குரிய அழகு வரும். ஏன்னா அவர் முகத்தை பார்க்கிறவர்கள். இன்றைக்கு மக்கள் முக அழகைத்தான் விரும்பி முகத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்காக எதோ செய்கிறார்கள். உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர்ல இருதயத்தை பார்க்கிறவர். அப்படிதானே? ஆமாம். அழகானவர், சகல ஞானத்திலும் தேறினவர்கள். ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே வேளை ஞானம் எப்படி வரும்? ஏசாயா 11:2 ஞானத்தின் ஆவி கேட்கும்போது ஞானம் நமக்கு வரும். அப்படி தானுங்க? அதோடு ஒட்டி யாக்கோபு 1:5 ஞானத்திலே குறைவுள்ளவளாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலே கேட்கணும். சரி, ஞானத்திலே அந்த வசனத்தை போடுங்க மறுபடியும். ஞானத்திலே தேறினவர்கள், அறிவிலே 1:3, தானியேல் 1:3. ஞானத்திலே அறிவில் சிறந்தவர்கள், கல்வியிலே நிபுணர்கள். இப்படி ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க. சபை என்பது ராஜாதி ராஜா இயேசுவின் அரண்மனை. அப்படிதானுங்க? 1:29 Church is nothing but the palace of the king. Who is the king? Who is the original king? Jesus. அவர் மகிமின் ராஜா. ஜீசஸ் கிங் தானே? ஆனால் அந்த கிங்குக்கு தேசத்தில் அவ்வளவு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தானுங்க? People are not giving place and respect to the king. King of kings. But the day will come. ஒரு நாள் வரப்போகுது. Jesus will rule as a righteous king for 1000 years, millennium. இது என்னங்க? 1000 வருஷம் அரசால் போறாருல்ல. அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் எங்கே இருப்பேன்? இயேசுவோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அப்படிதானுங்க? ஆமாம். சரி, ராஜா அரண்மனையிலே சேவிக்க. இது ராஜா அரண்மனை சபை. அப்படிதானே? சேவிக்கிறதுனா தொழுது கொள்வது, ஆராதிக்கிறது, இப்படி பிரசங்கம் பண்ணுறது, சபை சம்பந்தமான காரியங்கள். அப்படிதானுங்க? சேர் போடுறது, கிளீன் பண்ணுறது, இப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் சேவிக்கிறது.
சில வாலிபர்களை கொண்டு வருவோம். அதில் 4 வாலிபர்கள். 1 டேனியல். ஆமென். இதுதானே 7ஆம் வசனம். டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க பாபிலோனியர்கள் வச்ச பேர். ஆனால் ஒரிஜினல் அவர்களுடைய நேம், ஜூஸ் நேம், அதை மாத்திரம் எடுப்போம். அனனியா, மிஷாயல், அசரியா. சொல்லுங்க. பெரும்பாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் அனனியா, மிஷாயல், அசரியான்னு தான் சொல்லணும். ஆமேன். ஆமேன். அப்போ இந்த 4 பேர் அன்றைக்கு 3 ராஜாக்கள் நாட்களிலே அவங்க காரியம் ஜெயமாக இருந்தது. அவங்க சொல்றதான் சட்டம். ஆமேன். அவர்கள் தேவன் தான் மெய்யான தேவன் என்று உலகம் பூரா அறிந்து கொள்வதற்கு ராஜா he passed a decree, ஒரு சட்டம் போட்டான். அப்படிதானுங்க. சரி, இப்போ நான் ஏன் இதை எடுத்தேன்னா, அந்த 4 வாலிபர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஆசை தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்? அப்படிதானுங்க. அப்போ டேனியல்னா அர்த்தம் தெரியுமா? Anybody? What is the meaning of Daniel? God is my judge. தேவனின் நீதிபதி அல்ல நியாயாதிபதி. இல்லையா? What is the meaning? ஆமா. அனனியானா God is gracious. அப்புறம் நான் விளக்குறேன். அனனியா மீன்ஸ் உங்கள் ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் இருக்குது. ஏசுன்னு அர்த்தம் என்ன? What is the meaning of Jesus? Savior. What is the meaning of Christ? Anointed. What's the meaning of Paul? Is small, அற்பம், சிறியவர். Amen. What's the meaning of Peter? Very good. What's the meaning of எல்லா பைபிளிக்கல் ஃபிகர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அர்த்தம். எஸ்தர் மீன்ஸ் ஸ்டார். எஸ்தர் மீன்ஸ் ஸ்டார். தெபோரா மீன்ஸ் ஹனி பீ. ஆமேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு பாருங்க. அனனியா மீன்ஸ் காட் இஸ் கிரேசியஸ். அப்புறம் மிஷாயல் மீன்ஸ் who is like God. Who is like God. தேவனை போல யாரும் இல்லை. யார்? அவரை போல யாரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மிஷாயல். அசரியா மீன்ஸ் God is strong. God is strong. Say, what is the meaning of Daniel? A judge. The meaning of Anania? God is gracious. Mishael, who is like God. Then, Assyria, God is strong. Hallelujah. தேவன் தானியேலுக்கு ரொம்ப ஞானத்தை, இந்த வில்கெல்லாம் ரொம்ப ஞானத்தை, அறிவெல்லாம் கொடுத்து இருந்தார். கர்த்தருக்கு மகிமை. சொல்லாட். ஏன் அவங்க அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்கன்னா, தானியேலுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பரிசுத்த வைராக்கியம், நாட்டம். ஆமேன். ஏன்னா ஜேம்ஸ் 4:5 நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இப்ப பாருங்க, டேனியல் 1:8 டேனியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. I should not defile myself with the
with the sumptuous or dinner or feast or fatty அப்படி தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் he பண்ணி took கொண்டார். very solemn decision. Hallelujah. Say hallelujah. He took a very firm, solemn decision. I should not defile myself. That is the key for his elevation and blessed life. Hallelujah. Praise the Lord. தீர்மானம் பண்ணினான். அப்படிதானே? தீர்மானம் பண்ணினான். சொல்லுங்க, டிசிஷன். You must also take decision. Amen. Would you like to take decision today? What decision you will take? What decision? Just you take decision before God under தீர்மானம். திட்டுப்படுத்த மாட்டேன். இதனே ஆமா, தீர்மானம். தீர்மானத்தை வச்சு தான் வாழ்க்கையின் உயர்வெல்லாம் இருக்கும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது என்னை படிப்பில் மார்க் வாங்கி அதை மிஞ்சிட்டா என்னால் பொறுக்கவே முடியாது. ஒரு பொறாமை, ஒரு வைராக்கியம். I will not leave anybody to excel or what's that? என்னை மிஞ்சிருக்க விட மாட்டேன். அதனால கண்ணில் மிளகாத்தூளை எல்லாம் தடவி தூக்கம் வந்துட்டான் கையை கிள்ளிட்டெல்லாம் படித்த நாட்கள்லாம் உண்டு. அப்படிதானே? தானியேலுக்கு தீர்மானம், பரிசுத்தம் அடுத்த தீர்மானம். பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு, உலகத்தால் கரைவிடாமல் வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப உதவி செய்வது தேவன். அதே வேலை அவருடைய வேர்டு. தானியேல் 9:3 தானியேல் 9:3 தானியேல் 9 நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக. ஜபம் பண்ண உபவாசம் பண்ணுவதற்கெல்லாம் எரிபொருளா இருந்தது 2வது வசனம், செகண்ட் வெர்ஸ். ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால். Do you know what is the book of books? What is the book of books? How you say? Book of புஸ்தகங்களுக்கெல்லாம் ஒரு புஸ்தகம் எது? வேத புஸ்தகம். ஒரு முறை சயின்டிஸ்ட் எல்லாம் கூடினாங்க ஏத்திஸ்ட் கண்ட்ரியில், நாஸ்திக நாட்டில். அப்போ அதில் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி, கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட், பைபிள் எடுத்துட்டு எல்லா புஸ்தகத்தையும் மேலே வச்சுட்டாரு. மற்றவங்களுக்கெல்லாம் கடுப்பு. ஏய், how you can do that? இந்த கிறிஸ்டியன் விஞ்ஞானி சொன்னாரு, பைபிள் தான் புக் ஆஃப் புக்ஸ் எல்லாத்தும். ஒரு விஞ்ஞானிக்கு எரிச்சல் வந்துருச்சு. அந்த புஸ்தக கட்டில் நடுவில் பைபிள் வச்சுட்டார். பிரைஸ் காட். பைபிள் தான் சென்டர் ஆஃப் ஆல் த சயின்ஸ். அப்புறம் இன்னொருத்தன் கடுப்பு வந்துருச்சு, எடுத்து அடியில் வச்சுட்டா. அப்படி பிரைஸ் காட். It is the base and foundation for all the invention. ஆமாங்க, பைபிள் வச்சுதான் எல்லா கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியுமா, குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாரே ஏபி சிம்சனா? அது யாரு கண்டுபிடிச்சாங்களோ? You must know that. ஏபி சிம்சன் நினைக்கிறேன். குளோரோஃபார்ம் அனஸ்தீசியா கண்டுபிடிக்காதுக்கு முன்னாடி பல்ல பிடுங்கணும்னா
நீங்கள் பயப்படுறீங்களா? ஏன்? இல்லைன்னா ஆப்ரேஷன் இன்னைக்கெல்லாம் அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஏன்? குளோரோஃபார்ம் போட்டு வழி இல்லாமல் அப்படிதானே. அன்னைக்கு கண்டுபிடிக்காத சமயத்தில் பல்ல பிடுங்கணும்னா கையங்கால கட்டி கட்டி வச்சிருவாங்க. அப்படியே குரட்டை எடுத்து ப்ளக் பண்ணுவாங்க. ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. சரிங்க, கண்டுபிடிச்சது எப்படின்னா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கினார். அப்படிதானே. நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வயிற்று வலி இருக்குன்னு வச்சுங்க, தூக்கம் வந்துருச்சு. அப்போ வலி தெரியுமா தூக்கத்தில்? ஏன் தெரியாது. அது போலதான். ஓ, தூக்கம் வந்துட்டா வலிது. அது போலதான். அப்புறம் பைபிளை படித்து கண்டுபிடிச்சிட்டார். இப்படி ஒவ்வொரு புஸ்தகங்களால். டேனியல் வாஸ் த லவர் ஆஃப் த பைபிள். சொல்லுங்க, நானும் அப்படித்தான் வேதத்தை நேசிப்பேன். யுஎஸ்ஏவில் டங்கன் ஒரு மக்கு பையன் தான். எப்படி? வாட் இஸ் ஹிஸ் நேம்? டங்கன். சே டங்கன். அவனை டீச்சர், டோன்ட் கம் டு ஸ்கூல் பிகாஸ் யூ ஆர் ஹெட்டேக் டு மீ. என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. யூ ஆர் ஹெட்டேக். மக்கு, டோன்ட் கம். இவன் அழுதுட்டு போய், மம்மி ஐ cannot go to school class because my miss doesn't want my presence there. நாங்கள் போகிறது பிடிக்கல, மக்குன்னு திட்டுறான். மம்மி நான் சரிடா நீ போகலினாலும் சங்கீதம் 119 மனப்பாடம் பண்ணு. எப்படி? பை ஹார்ட் Psalm 119. Psalm 119 எடுங்கோ. Psalm 119 எத்தனை வெர்சஸ்? 176. அதில் 22 பத்திகை இருக்குது. வேதத்தின் மகத்துவம். ஓசியா 8:12 வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்து அந்நிய காரியமாக எண்ணினார். இதை சொல்லிட்டு அந்த டங்கன் விஷயத்துக்கு வரேன். ஏன்னா வசைய சொன்னது போல வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா படிக்கிறது ஒரு அனுபவம், தியானிக்கிறது ஒரு அனுபவம், மனப்பாடம். யூ ஹாவ் டு பை ஹார்ட் த பைபிள் வெர்சஸ். You have got habit to memorize Bible verses? Please do. Because you have got very keen memory power. Not unlike this old uncle. இப்பெல்லாம் படித்தா மனப்பாடம் ஏறதில்லை. ஏன்னா வயசு ஆக ஆக memory power will decline. But you have got very sharp memory power. Yeah? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் மெமரி பவர் இருக்குல்ல. இல்லைனா கூட கேளுங்க. லார்ட் கிவ் மீ அன்யூஷுவல் மெமரி. இப்போவே கேளுங்களேன். லார்ட் கிவ் மீ அன்யூஷுவல் மெமரி பவர், ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பவர். மெமரி பவர் தான் ரொம்ப, அது ஒரு பவர் கர்த்தருக்கு. சரி, இதில் 176 வெர்சஸ், அதில் 22 பகுதி. ஒவ்வொரு பகுதிக்கும் 8 வசனம். அப்படிதானே? இது ஈப்ரூஸில், ஈப்ரு மொழியில் 22 எழுத்துக்கு இருக்குது. இங்கிலீஷில் 26. அப்படிதானுங்க? ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஆலப். சொல்லுங்க. ஆலப் எடுத்தீங்களா? ஆலப் என்ன அர்த்தம் தெரியுமா? எருது மொகோ. ஆலப்புன்னு அர்த்தம் என்ன? எருது மொகோ. நம்ம ஆண்டவர் ஒரு காளையை போல செயல்பட்டு, எல்லாம்
அதிகாரம் புக்கெல்லாம் இயேசுவை தான் டினோட் பண்ணுது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளே. எல்லாமே யாரை பற்றி தான் சொல்லுது? ஜீசஸ். ஆமேன் சொல்லுங்க. சரி, ரெண்டாவது பகுதி பாருங்க. பெத் பார்க்குறீங்களா? எங்க இருக்குது பெத்? ஹீப்ரு லெட்டர் பெத் அப்படின்னா வீடு. யாரோ சொல்றாங்க வீடுன்னு. தெரியுமா அர்த்தம்? வீடு எப்படி தெரியும்? வீடு அர்த்தம் வீடு. பெத் பெத்னா ஏன்னா தானியேல் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட், புஸ்தகம், வேதத்தின் மகத்துவம், பெத். மூணாவது ஹீப்ரு லெட்டர் என்னன்னா கிமெல் இருக்குதா? கிமெல். கிமெல்னா கேமல்னு என்ன? கிமெல்னாலும் ஒட்டகம். வீடு வீடு ரெண்டாவது வீடு. கர்த்தருக்கு நாமே ஜீவனில் தேவனுடைய ஆலயம் வீடு. எபிரேயர் 3:6 எடுக்க வேண்டாம். வீடு 1 கொரிந்தியர் 3:16 நாமே ஜீவனில் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுக பிரயாசம். மூணாவது ஒட்டகம். ஒட்டகம் எதை காட்டுதுன்னா சுமக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படிதானே? கிறிஸ்து நம்முடைய பாவத்தை, துக்கத்தை, பலவீனங்களை, வியாதிகளை சுமந்தார். ஒட்டகம். நாலாவது தலத். நான் 22 லெட்டருக்கு சொல்ல முடியாது, சும்மா ஒரு டோக்கனுக்காக ஒரு 5 தொடறேன். டாலத். டாலத்துனா கதவு. என்னங்க? வேதத்தின் மகத்துவம் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டாரு. கதவு. அல்லேலூயா. கதவு. என்னங்க? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ள பிரவேசிக்க வாசலை திறவுங்கள். இயேசுதான் நமக்கு வாசல் கதவு மாதிரி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அவரே நமக்கு வாசல் கதவு மாதிரி திறக்கிறாரு. விசுவாசத்தை காட்டுகிறார். ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ள பிரவேசிக்க வாசலை திறவுங்கள். வாசலை திறவுங்கள். விசுவாசம். விசுவாசமாகி கதவு. 14:27 14:27 அப்போஸ்தலர் 14:27 அப்போஸ்தலர் 14:27 அவர்கள் அங்கே விசுவாச கதவு. அல்லேலூயா. என்ன கதவு? விசுவாச கதவு. இந்த விசுவாசம் எப்படி வர அப்படின்னா வேதத்தின் மூலமாக. விசுவாச கேள்வினாலே. விசுவாசத்திலே பெரிய ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் உன்னதமான விசுவாசம் என்ன தெரியுமா? ரோமர் 3:26 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. Faith upon the blood of Jesus. அப்படின்னா இயேசுவின் இரத்தம் என்ன செய்யும்? எல்லாம் செய்யும். ரட்சிப்பு கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும், ராஜரீக அந்தஸ்தை கொடுக்கும். அல்லேலூயா. நான் போன ஆராதனை சொன்னேன், இருந்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போகும்போது. சொல்கிற ஃப்ராக்சர். பாஸ்டர் கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. வரலையா? சரி பாஸ்டர், கம்யூனியன் இந்த திராட்சை ரசத்தை என் கையில் ஊற்றுங்க.
வாயில தான் நான் கொடுப்பேன். இல்லை கொஞ்சம் கொடுங்க, கையில் வாயிலையும் கொடுங்க கையிலும் கொடுங்க. ஏதோ கேட்குறான், கொடுத்துட்டார் பாஸ்டர். அதே அள்ளி ஃப்ராக்சர் இருக்கிற இடத்துல பூசினாடு. எலும்பு முறிவெல்லாம் மாறிடுச்சு. முறிந்த எலும்பை காயம் கட்டுகிறவர் கர்த்தர். பலவீனப்பட்ட ஆடு, எலும்பு முறிஞ்ச ஆடு, துரத்துண்ட ஆடு, நசல் கொண்ட ஆடு எல்லாம் ஆட்டையும் குணமாக்குவார். ஆடெல்லாம் நாம தான். ஆடுகள் ஆட்டு குட்டிகள் நீங்கள்லாம் மேய்க்கிறாரு. ஒருவேளை இந்த திஸ் மெசேஜ் எல்லாம் டீப்பு உங்களுக்கு ஒரு வேளை கிராஸ் பண்ண தெரியாது இருக்கலாம். பட் இந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் வளர்றீங்க. வருங்காலத்தில் நீங்கள்லாம் பெரிய ஜயண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக மாறு. நானெல்லாம் இப்படி டங்கனை நான் மறக்கலை சொல்லிடுறேன். அல்ல இல்லையா? ஓகே டாலன். அப்புறம் ஏ என்னங்க எத்தனை வந்துச்சு? 1 2 3 4 5. ஏன்னா ஜன்னல், அப்படிதானே? ஜன்னல். டேனியலுக்கு வாங்குவோம். 4 ஃபிகர் எடுத்த டேனியல். இவர் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டார். ஜன்னலுக்குமே டேனியலுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆமாம், புஸ்தகங்களாக அறிந்து. இப்போ புஸ்தகத்தில் இருக்கிற வேத புஸ்தகம். ஆமாம். டங்கன் அவனுக்கு படிப்பு வராது. அம்மா 119 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணடா, மனப்பாடம் பண்ண வச்சாங்க. கருத்திருக்க மனப்பாடம் பண்ணலின்னா சோறு உள்ள அப்படின்னு சில வீட்டெல்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் படிக்கும்போது அப்படி தான் மனப்பாடம் பண்ணணும் சொல்லணும். அப்போது 119 சங்கீதத்தை படிக்க 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 இந்த வசனத்துக்குள்ள சக்தி இருக்குது, ஞானம் இருக்குது. சங்கீதம் 119 98 சீக்கிரம் அடிச்சு 98 99 100 கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். You can be wise people than your enemies. அப்புறம் அடுத்தது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் you can be a knowledgeable person than your teachers and professors even. போதித்து. அப்புறம் அடுத்தது, உம்முடைய கட்டளைகளை even more than your elders. முதியோர்களை பார்க்க ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். இந்த ஞானம் அவனுக்குள்ள இறங்கிருச்சு. அம்மா கூட்டிட்டு போறாங்க டீச்சர்கிட்ட. நான் தான் சொன்னேன், உங்கள் மகன் எனக்கு தலைவேதனை மக்கு கொண்டு வராது, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ப்ளீஸ். வந்தான், ஃபஸ்ட்டில் வந்துட்டான். ஆமாம், உண்மைங்க. நிறைய சாட்சியில் சொல்லுவேன். என் வாழ்க்கை பாருங்க. சின்ன வயசில் மக்கா இருந்தேன். நான் அடி வாங்குவேன். கணக்கும் நான் விளக்கு என்ன வராது. ஒரு அம்மா பாடம், சின்ன இங்கிலீஷ் புக், வசன புஸ்தகம் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு வசனத்தை சொன்னேன். அது எனக்குள்ள அப்படியே ஞானத்தின் ஆவியாக இறங்கிருச்சு. நம்பர் 1 மாறிட்டேன். ஆமாம், நீங்களாம் நம்பர் 1 மாறுவீங்க. அல்லேலூயா. அந்த ஸ்டேட் அவார்டு வாங்குவீங்க. மெரிட்டிலேயே படிக்க வைக்கும். நான் ரொம்ப படிக்கிறதுக்கு ஆசை இல்லாத இருந்த நாட்கள். அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிட்டு. ஆமாம், என் சன்னுக்கு கட்ட கஷ்டம். அது ஒரு ஃபேமிலி பொறுப்பேற்றுக் கொள்ளும். அதனால் ஒன்றும் கவலையே படாதீங்க. ஜீசஸை மாத்திரம் பிடிச்சிக்கோ. இல்லையா? அவர் கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் டேனியலுக்குள்ள ஒரு longing for the word. இன்னொன்று, he was a man of prayer. 6:3 6:10 6:3 6:10 தானியலுக்கு விசேஷித்து ஆவி இருந்துச்சு. அப்படி தானுங்க. அதனால 6:10 அவரு தினந்தோறும் கதவை திறந்து வச்சுட்டு பலகணிகளை எருசலேம் பண்ணுகிறாங்க. அந்தி சந்தி முத்தியான வேலை மத்தியானம் ஜெபம் பண்ணுவார். இங்கே ஜெபிக்க
ஜெபிக்க தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னா ஜீசஸ் வில் டீச் யூ. கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்க. டூ யூ நோ ஹவ் டு ப்ரே? எனக்கெல்லாம் அப்படியே தெரியாது இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் ஜெப ஆவி ஊற்றிட்டார். அல்லேலூயா. ஆவி டீச் மீ ஹவு டு ப்ரே. ஜெப ஆவி கேளுங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆமாம், விசேஷித்த ஆவி. என்ன ஆவி? இப்போ பலவிதமான பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை குறித்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். என்ன குறிச்சுக்கோ கர்த்தருக்கு. ஆமாம், என்னாகம் 14:27, என்னாகம் 14:27 வேறு ஆவி ஜாசுவாவுக்குள்ள இருந்துச்சு. இப்போ ஐ வில் கம் லேட்டர். இன்னொன்று, ஆமேன், சங்கீதம் 51:10-12, சங்கீதம் 51:10-12 சொல்லுங்க. நிலைவரமான ஆவியை தாங்கோ ஏசப்பா. கேளுங்க, இப்ப தருவார், ஊத்துவார். சொல்லுங்க, நிலைவரமான ஆவியை தாங்கோ. 12 உற்சாகத்தின் ஆவியை கேளுங்க. வாய்த்த சும்மா கேளுங்க. உற்சாகத்தின் ஆவியை தாங்கோ ஏசப்பா. அல்லேலூயா. அப்புறம் ஏசாயா 4:3 இதெல்லாம் கேளுங்க. ஏசாயா நியாயத்தின் ஆவியை தாங்கோ. சொல்லுங்க. சுட்டெரிப்பின் ஆவியை தாரும். அல்லேலூயா. நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பு, இதெல்லாம் பரிசுத்தது. அப்புறம் ஏசாயா 11:2 சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியை தாங்கோ. உணர்வின் ஆவியை தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. உணர்வின் ஆவியை தாரும். பலத்தின் ஆவியை தாரும். ஆலோசனை ஆவியை தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. அறிவின் ஆவியை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை தாரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏசாயா 28:6. ஏன்னா இந்த அனாயிண்டிங் எல்லாம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அந்த அனாயிண்டிங்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணாங்க. அபிஷேகம் பொங்கி வலியுது. அல்லேலூயா. நியாயத்தின் ஆவி, பராக்கிரமத்தின் ஆவி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மீகா 3:8 நானோ யாக்கோபுக்கு கர்த்தருடைய ஆவி, பலத்தின் ஆவி, நியாயத்தின், பராக்கிரமத்தின். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டு பாருங்க, வரும். அப்போ நீங்க பெரிய ஆளா மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சகரியா 12:10 கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. என்ன கிருபையின் ஆவி? விண்ணப்பங்களின் ஆவி. ஜப ஆவி, விண்ணப்பங்கள். நல்ல எத்தனை பேருக்கு ஆசை ஜப வீரெல்லாம் மாறணும்? சில பேருக்கு ஆசை இல்லையாட்டுங்க. ஜப வீரன், ஜப வீரன், ஜப வீரனா, வீராங்கனை அவங்கள மாற்றுவாரு. ஏன்னா ஜெபிக்க கத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஜபமே ஜெயம். அல்லேலூயா. தானியேலை யாரும் பீட் பண்ண முடியல. இவங்களையெல்லாம் ஜெபிச்சா அப்படிதானே. ரோமர் 8:15 அப்பா பிதாவை கூப்பிடுகிறேன் புத்திர சுவிகாரத்தின் ஆவே. அல்லேலூயா. கலாத்தியர் 6:1 சாந்தத்தின் ஆவே. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. கலாத்தியர் 6:1. 2 கொரிந்தியர் 4:13 வேணா இது எல்லாம் ஜெபத்தில் வச்சு பாருங்களேன். ஒரு 10 நாள் 20 நாள் எல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு, விடுதலை உண்டாகும். சுவாசத்தினார். என்ன ஆவி? என்ன ஆவி? சுவாசத்தினார். 1 பேதுரு 4:14 மகிமையின் ஆவி. என்ன ஆவி? மகிமையின் ஆவி. அல்லேலூயா. 1 யோவான் 4:6 சத்திய ஆவி. என்ன ஆவி? சத்திய ஆவி.
சத்திய ஆவி. லூக்கா 1:17 எலியாவின் ஆவி. என்ன ஆவி? எலியாவி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 தீர்க்கதரிசனத்தின் ஆவி. இப்படி நிறைய இருக்குது. அதான் தானியேல் விசேஷத்தை. இல்லையா சொல்லுங்க. நீங்கள்லாம் குறிப்பு எடுத்தீங்களே நம்ம தெரியல. சின்ன குட்டி பிள்ளை குறிப்பு எடுக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் ஜபத்தில் வச்சு பாருங்களேன். அப்புறம் பாருங்க கத்திருக்க. அப்புறம் தானியேல் எப்படி உயர்ந்துட்டார்னா, சிலுவை குறித்து தரிசனம். என்ன தரிசனம்? சிலுவை குறித்து தரிசனம். 9:17 9:26 அந்த சங்கரிக்கப்படுவார் அப்படின்னா இயேசு சிலுவையில தொங்கி ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவை குறித்து தரிசனம் ஆண்டவர் நிமித்தம் இறங்கும்னா ஏசாயா 53:12 ஏசா 53:12 அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் சிலுவையில அக்கன்மக்காரர் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு, ஏசப்பா நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எப்படின்னா, அவர் சிலுவையில ஜெபிச்சார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்தி ஜெபிச்சதுனால தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு கைதட்டு அவருக்கு கொடுக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஓகே. தானியேல்னு அர்த்தம்னா கர்த்தர் நியாயாதிபதி, நீதிபதி. இன்னொரு வசனம் ஏசா 53:11 அவருடைய ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்ற அறிவினாலே அநேகரை நீதிமன்றாக்குவார். தாசனாகிய நீதிபரர். கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். எனக்கு விரோதமாக ஒருத்தர் ரொம்ப ஊழியத்துக்கு வரும். நாங்கள் ஜபத்தில் வச்சோம். அப்புறம் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார், நீதி செஞ்சார். லேலுயா சொல்லுங்க. லேலுயா. சரி, வார்த்தை சுருக்கிறேன். 2வது அனனியா. அப்படின்னா அனனியான்னா God is not strong, gracious. Praise the Lord. God is gracious. கர்த்தர் கிருபை உள்ளவர். அப்படிதானுங்க கர்த்தர். என்னாங்க 14:17 நெகேமியா 9:17 சங்கீதம் 86:5 இப்படி நிறைய வசனம் சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. கிருபை மிகுந்தவர். God says, my grace is enough for you. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, என் கிருபை உனக்கு. ஆம். உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். 2 கொரிந்தியர் 12:8-9 உங்களுக்கு தெரியும். My grace is sufficient for you. In your weakness, my strength will be made perfect. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த கிருபை. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:1 கிருபையிலே பலப்படு. சொல்லுங்க. ஜீசஸ் give me grace. இயேசுவானவர் ஞானத்திலே வளத்திலே தேவ கிருபையில் மனுஷன் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென் சொல்லுங்க. நெக்ஸ்ட் அனனியா, மிஷாயல். மிஷாயல் மீன்ஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? who is like God. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டனால, இயேசுவை நேசிக்கிறதுனால, இயேசு பின்பற்றதுனால, அல்லேலூயா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அப்படிதானே? உங்களையும் அவரை போல மாற்றுவார். அப்படிதானுங்க. 15:11 யாத்திரம் 15:11 பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். துதிகளே பயப்படுத்த அற்புதங்களை செய்கிறவமாய் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா.
God will do miracle for your life. ஆமென். எத்தனை பேர் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கிறீங்க? இன்னும் பெறுவீங்க. எவ்வளவு செய்வாருன்னா 9:10 யோபு ஆராய்ந்து முடியாத பெரிய எண்ணி முடியாத countless miracles God will do. ஏசப்பா செய்த அற்புதத்தை எழுத போனால் உலகமே கொள்ளாது. அல்லேலூயா. அதுபோல பவுலின் கைகள்லையும் விசேஷ அற்புதங்கள் செய்தார். பேதுரு நடந்து போன நிழல் பட்டு இப்போ ஜிஹெச்சில் பேதர் இருந்தாருன்னா ஜிஹெச்சில் நடந்து வச்சுக்கோங்க. நான் அப்படி நினைப்பேன், ஏசப்பா என்னைக்கு என்னை அவனை மாற்ற டெடிகேட் பண்ணி உன்னையும் மாற்ற போகிறேன். இப்போல்லாம் எல்போர்டில் தான் இருக்கிறோம். நாளொன்று வரும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் இந்தியன் ரிவைவலுக்காக. நம்புறீங்களா? பெரிய எண்ணி முடியாத அதிசயம், எண்ணி முடியாத ஆத்துமாக்களை தருவார். ஏன் எண்ண முடியாத பணத்தை கூட மிஷினில் தான் விட்டு எண்ணுவீங்க. அது ப்ராஸ்பரிட்டி தீர்வு இல்லை. ஏன்னா கர்த்தருக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிறதிலே பரிசுத்தத்திலே உமக்கு ஒப்பானவர் துதிகளை நல்லா தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ரசிக்கப்படாத கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது பேப்பர் கிடைச்ச உடனே கண்ணை இறுக்கி மூடி அப்போத்தான் நல்ல ஜபம். ஏதோ ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பாசு கொடுத்தார் கத்திரிக்கு. அப்புறம் 36 பக்கம் எழுதுற பக்கத்துக்கு ஒரு மார்க்காவது போடுவாங்க. ஏன் கேட்குறீங்க? போங்க. நம்ம என்னை எல்லாம் இப்படி லீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏதோ தேவக்கருவை என்னை சந்திச்சு கத்திரிக்கு. அண்ணனி என்னன்னா லைக் அதுபோல் நம்மளையும் ஆண்டவரே. ஆமாம், உபாகம் 33:29 ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? லேலுயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே மனம் திரும்பி ஞானசம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படிதானே? எத்தனை வயசில் ஞானசம் எடுக்கலாங்கன்னா 14 வயசுன்னு வச்சுங்களேன். 14 வயசுக்கு மேலே இருக்க கை தூக்குங்க. 13, 14 ப்ளீஸ். 14, 15. ஆமேன். அது ஒரு ஞானஸ்நான வயசு வந்துருச்சு பாரு. கர்த்தருக்கு. ஆமாம், கர்த்தருக்கு சோத். அல்லேலூயா. ஒப்பானவன் ரட்சிக்கப்பட்ட ஜன்மம் ஒப்பானவன் யார்? அப்படிதானுங்க. ரோமர் 8:29-30. ரோமர் 8:29-30 முன்னறிந்தார். ரோமர் 8:29 முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்து குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. 1 யோவான் 3:1 1 யோவான் 3:1-2 அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக நாம இருக்க போறோம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை நீங்க செய்யணும். ஜீசஸ் சேஞ்ச் மீ லைக் யூ. சொல்லுங்க. ஜீசஸ் சேஞ்ச் மீ லைக் யூ. சொல்லுங்க. இயேசுவே, ஏசப்பா உங்களை மாதிரி என்னை மாற்றுங்கோ. உங்களை மாதிரி பரிசுத்தம், உங்களை மாதிரி வல்லமை, உங்களை மாதிரி கிருபை, இறக்கம், மனவுருக்க, அன்பு, பாசம், ஊழியம். அல்லேலூயா. நாங்கள் சொல்லியிருப்பேன் அப்பப்போ எங்கிட்ட, மகனே இப்போ நான் சரீர பிரகாரமாக சென்னையில் இருந்தேன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு எங்கிட்ட கேட்பார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஏசப்பா மெட்ராஸில் சரீர பிரகாரம் உலாவுன்னா என்ன பண்ணுவார்? அதை நீ செய். அதை அல்ல எப்படி நம்மளை பிடிக்கிறார் பாருங்க. அவரை போல நல்லவர், நம்மளை உற்சாகப்படுத்தவர் யாரும் இல்லைங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம். அப்புறங்க பாருங்க. மூணாவது அனனியா, மிசாயல், அசரியான்னா காட் இஸ் ஸ்ட்ராங். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. அப்படிதானே? 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றின உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுவர்களுக்கு தேவ பலன். 2 சாமுவேல் 1:23 அந்த சிங்கத்தை போல யாரு? சவுலும் யோனத்தானுமே சிங்கத்தை போல பலம் உள்ளவர்களாக இருந்தாங்கோ. அல்லேலூயா. இப்போ தானியேலை மறுபடியும் நினைப்புமே, சிங்கக்கை வீழ போடுவேன். போட்டால் போட்டுக்குங்கோ. ஏன்னா எங்கோட யூதா கோத்திர சிங்கம் இருக்கிறாரு. எனக்கு பயம் இல்லை. சிங்க பீறி போட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தைரியம் எப்படி வரும்? நீதிமொழி 28:1
நீதிமொழி 28:1 நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், தைரியம் உண்ணா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா எபிரேயர் 10:20 ஹீப்ரூஸ் 10:20 இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம். ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன், சின்ன பிள்ளை, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீ பரீட்சையில் பேப்பர் வாங்கின உடனே ஆன்சர் பேப்பரு சீட்டு இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு பக்கத்தில் தெளிக்கிறேன் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுது. அப்படியே சொன்னான், தெளிச்சு விசுவாசத்தில் நல்ல மார்க் வந்துருச்சு. கர்த்தருக்கு we have to apply the blood of Lord Jesus by faith தான் எல்லாம். ஆமேன் சொல்லுங்க. தைரியம் வரும் அப்படிதானே. இப்போ என்ன அனனியா மிசையல் அசரியா அப்படிதானே என்ன ஸ்ட்ராங். கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. சோத்திர ஒரு நிமிஷம் எழுந்து இல்லைங்க. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா ஆமென். அதாவது சில நேரத்தில் நம்ம சின்ன பலவீனம் இருக்கலாம், சின்ன தவறுகள். சோத்திரம். how you are spending your time சொல்லுங்க. ஜீசஸ் அல்லேலூயா, நீர் எனக்கு கொடுத்த நேரத்தை உமக்காகவே நான் செலவழிப்பேன். அல்லேலூயா. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அம்மா வந்து சாப்பிட வாடா, 2 வயசு 3 வயசு. இது 2 வயசு 3 வயசு பையன் பார்க்குறேன் நான் யூடியூப்பில். அது செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே கிடக்குது. எது சின்னது. அம்மா வாடா பிடுங்கிருச்சு, செல்ஃபோனை பிடுங்கிருச்சு. ஆமாம், சில பேர் அடிக்ட் ஆக, நான் உங்களும் ஒன்றும் சொல்லலை. அல்லேலூயா. சில பேர் இதுக்கெல்லாம் சில அடிக்ட் ஆகி இருப்பாங்கோ. ஆமாம், நல்லா பயங்கரமான சினிமாவுக்கு அதுக்கு இதுக்கு பாட்டு அடிக்ட்டு. இப்போ நாம இயேசுவுக்கு அடிக்ட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. எதையெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியலையோ அதை ஆண்டவர் உதவி செய்வார். கத்தரிக்க இப்போ ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி. சோத்திரம். அது பிடுங்குது, செல்ஃபோனை பிடுங்கணுன்னு கையை காலு. நான் வரமாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், முரண்டு பிடிக்குது. சோத்திரம். கத்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். எதுலெல்லாம் உமக்கு உதவி தேவையோ உதவி செய்ய அவர் தாமே பாடுங்க. சோதிக்கப்படுவர்களுக்கு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர். என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது. இன்று ஆகமாகிவோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:21 அவ நமக்கு முன்னாடி அவருடைய அடிச்சுவடுகளை, what is mean by footprint? footprint என்ன? அடிச்சுவடுகளை கேரளா இருக்கும்போது அப்பா சேத்துக்கல சகதி அப்படியெல்லாம் நடக்கும்போது வழுக்க பாறையில், டே நான் எங்கே கால் வைக்கிறேன்னா அங்கேயே வெயிடா, புதகுழி இருக்கு, தெரியாம மாட்டிக்குவோம். அதான் இயேசு சொல்றாரு, என்ன மாதிரியே வா, என்னையே பாரு. அல்லேலூயா. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் சிச்சுவேஷனை, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஐசைட்டு. நான் சொல்றேன், இந்த உலகத்துல போய் எல்லா பக்கம் சொல்லுவேன் தெருவில், இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களிலே சிந்தனையிலே, பார்வையிலே, வார்த்தையிலே ஒரே ஒரு தவறு கூட செய்யாமல் வாழ்ந்தவர் ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஏசப்பா. நல்லா கைதட்டி சொல்லுங்க, இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும்.
அல்லேலூயா. அந்த 4 எபிரேய வாலிபர்கள் எதில குற்றம் சாண்டு வெடிக்கவே முடியல, அதனால ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மரித்து இன்னைக்குமே அவங்க பேசுறாங்க. கர்த்தருக்கே உங்க வாலிப வயதில அல்லேலூயா முதிர் வயது உள்ளவங்களா இருந்தாலும் கூட ஆமென் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். முதியவர்கள் 2:14 1 யோவான் 2:14-15 முதியோர்களே வாலிபர்களே ஆமா அப்படின்ட்டு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஜெயிக்க வேணும்னா ஜெயம் செய்யணும்னா ஜெயிச்சவரை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 2வது ஜெபமே ஜெயம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணுவீங்களா? பண்றீங்களா? கடைசி கேட்டு முடிக்க ஒரு 10 செகண்ட், ஒரு 1/2 hour முடியுமா? 10 minutes இன்க்ரீஸ். இல்லையா? ஆனா நான் சொல்றேன் 24 hours டைத் எவ்வளவு? டைத்து டைம்ல 2 hours 40 minutes belong to God. நேரம் கொடுத்தவருக்கு நேரம். அல்லேலூயா. God will bless you.